வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் கிடையாது. ஸோ மார்க்கெட் பற்றி நம்ம பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிறோம், அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ஒரு லிமிட்டடாக ஒரு 10 ஸ்டாக் நம்ம போன வாரம் கொடுத்தோம். அது பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். தென் நம்ம ஓவராலாக இந்தியன் மார்க்கெட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்தியன் மார்க்கெட் ஓவர் ப்ரைஸ்டு, இங்கே கரெக்ஷன் ஆகுமா, என்ன ஆகுன்றது நம்ம பேசலாம். நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம 2 டேட் இது. ஒன்று 2ஆம் தேதி அன்னைக்கு நான் மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 16ஆம் தேதி இந்த சாட்டர்டே அன்னைக்கு நான் சில ஸ்டாக்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்கலாமே, நேற்று ஒரு நாள் ட்ரேடிங் ஆச்சு, என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் ஆச்சுன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸல் ஃபைல் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ என்ன ப்ரைஸில் நான் 16th அன்னைக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோமோ, ரெக்கமெண்டுன்னு சொல்கிறதோட நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோனோ, அண்ட் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் நேற்றோட ஹையை பற்றி பேசல, நேற்றோட லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் நான் போட்டிருக்கேன். ப்ராஃபிட் எவ்வளோன்னு போட்டிருக்கேன், ப்ராஃபிட் பர்சன்டேஜும் நான் போட்டிருக்கேன். இதில் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் தான் மைனஸில் இருக்குது. மீதி 8 ஸ்டாக் பாசிட்டிவில் இருக்குது. இதில் மைனஸ் சைடில் எஸ்டிசி இந்தியா, அது 120 பக்கமாக போயிருக்கு. அப்சைட் டார்கெட் அரௌண்ட் 170 வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் ஸ்டாப் லாஸ் டெக்னிக்கலாக அது ட்ரிகர் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அதை மானிட்டரில் வச்சுருக்கிறேன். எந்த பாயிண்டில் அது ரிவர்ஸ் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா அப்சைட் பொட்டென்ஷியல் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி பிவிஆர் ஒரு 2.25% கீழே விழுந்திருக்கு, 50 ரூபா கீழே விழுந்திருக்கு. அகெயின் அது அரௌண்ட் 1900 பக்கமாக நான் அதுக்கான டார்கெட் கொடுத்துருக்குறேன். பார்க்கலாம் இந்த 2 ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே 2 செப்டம்பரில் நம்ம சில ஸ்டாக்ஸ் பற்றி பேசியிருந்தோம். அதில் ஒரே ஒரு ஸ்டாக்கு ஹிந்து காப்பர், அது மட்டும் க்ளோஸ் டு அபவுட் 6%ன்னு வச்சுங்களேன். 5.83% நெகட்டிவில் இருக்குது. மீதி எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. கோல் இண்டியா 18.72% அப்பில் இருக்குது. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் 7.7% அப்பில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி 8.94% அப்பில் இருக்குது. ஓஎன்ஜிசி கோட்டாக் அரௌண்ட் 2 to 1.5%லேருந்து 2.25% அப்பில் இருக்குது. குட். பை எனி ஸ்டாண்டர்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 90% ஸ்டாக் நம்ம சொன்னது பாசிட்டிவ் சைடில் இருக்குது. இப்போ நம்ம ஆக்சுவல் ஸ்டோரிக்கு நம்ம போகலாம். நீங்கள் லாஸ்ட் ஃபியூ டேஸ் வேணால் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ், ஃபியூ மந்த்ஸ் நீங்கள் எடுத்துக்கோ, ஒரு 3 மாதம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். அடித்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் சரியான ரேலி. இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்பில் மேஜராக இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மோஸ்டாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 வருஷம் கழித்து இந்த செக்டார் தூக்குறது சரியான ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதில் நிறைய ஸ்டாக்ஸு ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 வருஷம் கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் ஆகுது. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் அதே மாதிரி தான். லாஸ்ட் 10 வருஷத்தில் போட்டு மிதின்னு மிதிச்சிட்டாங்க. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் ஆகட்டும், பப்ளிக் செக்டர் பேங்க் ஆகட்டும், போட்டு மிதின்னு மிதிச்சிட்டாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட இது ஹிட். அதாவது டெய்லி காலையில் பப்ளிக் செக்டர் பேங்க்கை ஷார்ட் பண்ணு, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸை ஷார்ட் பண்ணு, காசு பண்ணலாம். இந்த நிலமையில போய் யாரெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்களோ லாஸ்ட் 2-3 இயர்ஸில் சரி கேஷ் பார்த்தாங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன், பெல் எடுத்துங்க, பிஇஎல் நான் சொல்கிறது, அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எடுத்துங்க, ஐஆர்சிடிசி எடுத்துங்க. இதில் காசு பண்ண அல்ற கேஷ் வேறு எதுலேயுமே அள்ளலை. லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரயில்வேஸ், சரியா, ஷிப்பிங் கம்பெனிஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, என்ன ரேலி, சரியா. ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் சாரி ரேலி. இதெல்லாம் இந்த அளவுக்கு போகுமான்ற ஆட்டிடியூட் இருந்துச்சு. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ன்றது ஒரு சைடு இருக்கட்டும், பட் அந்த ஸ்மால் கேப் மிட் கேப் செக்டரில் இருக்கிறது தூக்குச்சு. இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ் நம்ம எடுத்துக்கலாம். 10 வருஷத்தில் முதிச்சது லாஸ்ட் 4 மந்த்ஸில் தூக்குனது சரியான ஆல்மோஸ்ட் 90 டிகிரிஸ். ஸோ இது மாதிரிலாம் ரேலி 200% ரேலிலாம் ரொம்ப ரேர். அண்ட் அது நடந்துச்சு. இது சஸ்டெயின் ஆகுமா? சத்தியமாக ஆகாது. கரெக்ஷன் ஆகுமா? கரெக்ஷன் ஆகி ஒரு கன்சாலிடேஷன் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ 10 வருஷம் ஒரு ஸ்டாக் பீட்டன் அப் ஸ்டாக்கு
கன்சாலிடேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகுது. நான் வந்து டெக்னிக்கலாக நான் பேசுகிறேன். பிரேக் அவுட் ஆகும்போதும் டெஃபினட்டாக அது வந்து லாங் ரனுக்கு வந்து சஸ்டெயின் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று விதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இன் பர்டிகுலர் லாஸ்ட் வந்து ஒரு 8-10 வருஷம் நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு. அவங்களோட என்பிஎஸ் இருந்துச்சு, நிறைய பேட் லோன்ஸ் இருந்துச்சு. இது எல்லாம் போட்டு தண்ணி தெளித்து மொழிவு எடுத்து லாஸ்ட் 3 இயர்ஸாக தே ஆர் இன் அ வெரி குட் ஹெல்த். 1. 2, அவங்களோட கேபிட்டல் வந்து நல்லா இருக்குது. லாஸ்ட் 5 இயர்ஸில் கொடுத்த எந்த லோனுமே வந்து பேட் லோன் ஆகலை. ஞாபகம் வச்சுங்க, லாஸ்ட் 5 இயர்ஸில் கொடுத்தது வந்து பெரிய லெவலில் வந்து எதுவுமே பேட் லோன் ஆகலை. அண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறது போய், அதாவது வருஷம் பேங்க் வந்து இவங்களுக்கு வந்து பம்பின் பண்ண போகி இப்போ இவங்களுக்கு வேண்டிய கேபிட்டல் வந்து இவங்களே மார்க்கெட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணுற லெவலுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பாசிட்டிவான நியூஸ். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். மார்க்கெட் வந்து ஆக்சுவல் பிக்சர் காட்டலன்னு நான் சொல்கிறேன்ல, இதுதான். இன்னைக்கு நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டியோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிஃப்டியில் யார் ஹெவி வெயிட்டு? ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இவங்க தான் வந்து ஹெவி வெயிட். இவங்க மட்டுமே வந்து அந்த டாப் 10 இருக்குல்ல, நிஃப்டி 50ல் இருக்கிற டாப் 10 வந்து ஆல்மோஸ்ட் 68% வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. இந்த எந்த ஸ்டாக்குமே வந்து மேலே ஏறல. ஞாபகம் வச்சுங்க, இந்த டாப் 10 ஸ்டாக் 68%, இது எந்த ஸ்டாக்குமே வந்து மேலே ஏறல. ஆனாலும் நம்ம நிஃப்டி, அதாவது இந்தியன் இண்டெக்ஸு, சென்செக்ஸ் ஆகட்டும், நிஃப்டி ஆகட்டும், நியூ ஆல் டைம் ஹையில் வந்து இருக்கிறோம். எத்தனை கண்ட்ரியில் எவ்வளோ ஸ்டாக்ஸ், எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ், உலகத்தில் எந்த இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டனாலும் யாருமே வந்து 52 வீக் ஹையில் கூடயும் கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஆல் டைம் ஹையில் இருக்கிறோம், அவன் 52 ஹையில் கூட இல்லை. போன வருஷம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் S&P 500 அவன் 52 வீக் லோவில் இருக்கிறான், நம்ம 52 வீக் ஹையில் இருக்கிறோம். எத்தனை தடவை எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 70 இயர்ஸ் ரெக்கார்டில், ட்ராக் ரெக்கார்டில் இது மாதிரி எங்கேயுமே இருந்தது கிடையாது. ஒரு டெவலப்டு வேர்ல்டு வந்து 52 வீக்ஸ் லோவில் இருக்குது, ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி வந்து 52 வீக் ஹையில் இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் வேறு எந்த ட்ராக் ரெக்கார்ட்லேயுமே கிடையாது. ஸோ அது மாதிரி பொசிஷனில் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு சைடு. ரெண்டாவது, என்னைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில், கரண்ட் சூழ்நிலையில் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஆகட்டும் இல்லை ஐடி செக்டர் ஆகட்டும், இவங்க 2 பேருமே வந்து ஒன்றும் டாப் பர்ஃபார்மராக இருக்க போகிறது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சொல்ல முடியாது, திடீர்னு ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் ஆகலாம். இவங்க 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணாத நம்ம நியூ ஆல் டைம் ஹை வரோம்னு சொன்னால், அந்த மீதி இருக்கிற 38% தான் வந்து மூவ் பண்ணுது மார்க்கெட்டு. இந்த 38%ல் இருக்கிற ஆட்கள் மூவ் ஆகுறதே இவன் நியூ ஆல் டைம் ஹைக்கு போகுதுன்னு சொன்னால், ஹெவி வெயிட்ஸ் மூவ் ஆனால் என்ன ஆகுன்றது நினச்சி பாருங்கள். இப்போ கொஞ்ச நாளாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நியூ தீம் ஓடிட்டுருக்கு. ஒன்று, இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ், அது விட்டுருங்க. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் பேங்க் இது சொல்லி போர் அடிச்சிருச்சு. ரயில்வேஸ், இது இல்லாத எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஈவின்ற ஏதாச்சும் ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அது வந்து ஹிட் ஆகிட்டுருக்கு. ஒரு காலத்தில் வந்து இ-காமர்ஸ் இருந்துச்சுன்னா அது ஹிட் ஆயிடுச்சு. 2000ல் தான் எனிதிங் டு டூ வித் ஐடி ஹிட் ஆச்சு. இப்போ இவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சொன்னால் ஹிட் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாமே வந்து பயங்கரமான ஒரு நியூ தீம். அண்ட் இந்த இடத்துல, இந்த ஸ்பேஸில் எஸ்பெஷலி இவி, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்தது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த 3 ஏரியாவில் இருக்கிற எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் சரியான பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக வரும் காலத்தில் இந்த ஸ்பேஸில் வந்து இந்தியா சரியான லெவலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேசிக்காக அவங்க டெவலப் ஆனதுக்கு காரணம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சைனா பேசிக்காக அவங்க வந்து டெவலப் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து ப்ரொடக்ஷன், அதாவது வேர்ல்டு ஃபேக்ட்ரின்ற லெவலில் இருந்தாங்க. ஜெர்மன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன். ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ப்ராடக்ட்ஸ், ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ், சீப்பாக அண்ட் குவாலிட்டி, அதில் வந்து அவங்க ஹிட் ஆனாங்க. வேறஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து 3 ஏரியாவில் வந்து செம்ம ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த ஒரு 10 வருஷத்தில் டிஜிட்டல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட்
ரினியூவபிள் எனர்ஜி. அது ரினியூவபிள் எனர்ஜி வந்து பவராக இருக்கலாம், சோலாராக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்தியா அடுத்த 10 வருஷத்தில் வந்து சரியான க்ரோத் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து பேஸ் தீம். நீங்கள் எத்தனை பேர் வந்து 2000லேருந்து 2008 2009 ஞாபகம் இருக்குன்றது தெரியாது. எஸ், நான் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்போ. ஆனால் என்கிட்ட யாரெல்லாம் என் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாங்களோ, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து க்ளோஸ் டு அபவுட் டவ் ஜோன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வச்சுருக்கிறேன். நம்ம நிஃப்டியோட டேட்டாஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2000லேருந்து வச்சுருக்கிறேன். பிஎஸ்சி இது வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் டேட்டாஸ் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த டேட்டாஸ்லாம் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குது. 2000ல் எல்லாமே வந்து ஐடி, எனிதிங் டு டூ வித் ஐடி நம்ம வந்து சரியான வந்து ப்ராஃபிட்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ யாருமே வந்து இந்த இன்ஜினியரிங்கு இல்லை இந்த சிமெண்ட் மேனுஃபேக்சரிங், இன்ஃப்ரா இதெல்லாம் கண்டுக்கல. பட் ஆல் ஆஃப் எ சடன் 2003லேருந்து 2008 வரைக்கும் ரேலி எதில் நடந்துச்சுன்னு தெரியுமா? இட் வாஸ் ஒன்லி ஆன் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் அண்ட் இன்ஃப்ரா. இந்த 2 கம்பெனிஸ் தான் வந்து பயங்கரமாக தூக்கிட்டு போச்சு. ஐடி தூக்கலை, அந்த அளவுக்கு தூக்கலை. ஸோ இதே மாதிரி தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, ரயில்வேஸு அது மாதிரி பார்த்துட்ருக்காங்க. பட் வேறு ஏதாச்சும் ஒரு செக்டர் தூக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. கொஞ்சம் அப்படி ஜாக்கிரதையாக இருந்தோம். இப்போ லாஸ்ட் ஒரு 6 to 8 months ஒரு 1 year நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தீம் தான் ஓடிட்டுருக்கு. பட் கண்ணுக்கு தெரியாத ஃபார்மா ஆகட்டும், இன்ஃப்ரா ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸில் நிறைய ஆகட்டும், இது எல்லாமே வந்து தூக்கிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஏதோ ஒன்று எமர்ஜிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி தான் 2003ல் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. 2000லேருந்து 2003 ரேலி போகும்போதும் மார்க்கெட் பயங்கர ஹீட் ஆகிடுச்சு, ஓவர் ரேட்டு, ஓவர் ப்ரைஸிங்கில் இருக்குது, இப்படி தான் வந்து தீம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் அப்போ இன்ஃப்ளேஷனும் ஜாஸ்தியாக இருந்துச்சு, மார்க்கெட்டும் வந்து நியூ ஹைக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து டெஃபினட்டாக இது வந்து பர்ஸ்ட் ஆகும். பர்ஸ்ட் ஆகிற வரைக்கும் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாமே, சரியா? அது என்னைக்கு கீழே விழுவுன்றது நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வெளியில் வரலாம். பட் அது வரைக்கும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ல. இப்போதைக்கு இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர், சரியா? இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிகிற ரிஸ்க் ஃபேக்டர் என்னதுன்னு சொன்னால் 2 விஷயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம். ஒன்றும் உலக பொருளாதாரம், 2வது வந்து ஆயில் ப்ரைஸ், இன்றைக்கெலாம் வந்து $95 போய் ஹிட் ஆகிருக்கு. 3வது வந்து இன்ஃப்ளேஷன். கட்டாயம் பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆகுது. உலகத்தில் இருக்கிற எல்லா கமாடிட்டி ப்ரைஸு இன்க்ளூடிங் நம்ம உணவு, ரஷ்யாவில் வந்து ரஷ்யா யுக்ரைன் வார்னால வீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியா ரைஸ் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணதுனால வீட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெஃபினட்டாக வந்து நம்ம சாப்பிட்ற எண்ணெய், எடிபிள் ஆயில், நல்லெண்ணெய் ஆகட்டும், கடலெண்ணெய் ஆகட்டும், இது மாதிரி எண்ணெய்கள் நிச்சயமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் நம்மளோட டே டு டே லைஃப் வந்து நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் வந்து பாதிப்பு இருக்க தானே செய்யும். இந்த பாதிப்பு தான் வந்து இந்த என்டையர் பார்ட்டி, இந்த செலிப்ரேஷன் இருக்குல்ல, இந்த செலிப்ரேஷனில் வந்து கமுத்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் எப்போ எந்த விதத்தில் வரும்ன்றது தெரியாது. ஆனால் வரும்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். அன்டில் அன்லஸ் இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸ் குறையலன்னு சொன்னால் டெஃபினட்டாக இந்த பெயிண்ட் கம்பெனிலாம் இருக்குல்ல, ஏஷியன் பெயிண்ட் ஆகட்டும், பர்ஜர் பெயிண்ட் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும். அடுத்தது வந்து ஃபர்டிலைசர் கம்பெனிஸ் இருக்கட்டும், இல்லை கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் இருக்கட்டும், கட்டாயம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பாதிப்பு இருக்க தானே செய்யும், ப்ரெஷர் இருக்கும்ல. இவங்க பாட்டுக்கும் வந்து இன்டர்நேஷ்னல், அதாவது ரா மெட்டீரியல்னால் இந்த க்ரூடு தான், இந்த ரா மெட்டீரியல் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அடிதானம் வாங்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்ட்டியை கமுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. க்ரூடால் எந்தெந்த கம்பெனிஸ்க்கு வந்து இன்புட்டுன்றது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து கை வைக்கக்கூடாதுன்றது. என்ன நேர்களே, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா நான் கொடுத்துருப்பேன். இன்டெப்த்து ஓவரால் உலக பொருளாதாரம், இன் பர்டிகுலர் இந்தியாவை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டெஃபினட்டாக நம்ம வாரம் நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ் நம்ம வந்து
நம்ம இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணுறதை வந்து நான் கட்டாயம் வந்து போட்டு காட்டுறேன் என்ன பொசிஷனில் இருக்குன்னு. இது வந்து பேசிக்காக அதை வந்து தம்பட்டம் அடிக்கிறதுன்றதோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வரணுன்றதுக்கோசரம் நம்ம போட்டுட்ருக்கோம். அகெயின் நான் ஒரு வார்த்தை நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த டிசிஷன்ஸ் எடுக்கினாலும் பார்த்து ஜாக்கிரதையாக எடுக்கிறது அட்வைசபிளாக இருக்கும். நன்றி, வணக்கம்.